வி ஃபேமிலி கிரியேஷன்ஸ். இன்னைக்கு சித்தா முறையில் பல்பொடி காமிக்க போகிறோம். பாருங்கள், அதோட பலன் அம்மா சொல்லுவாங்க, கேளுங்க. இது கடுக்காய் பொடி. இது எவ்வளோ அப்படின்னா 50 கிராம். இது கடுக்காய் பொடி. இது வந்து நாயுருவி. பாருங்கள், நாயுருவி பொடி உங்களுக்கு தெரியணுங்கிறக்கா. கடுக்காய் பொடி தெரியும் உங்களுக்கு. நாயுருவி பொடி இது வந்து 25 கிராம். இது வந்து அக்ரஹாரம்னு சொல்லுவாங்க. பார்க்க போனால் அக்கரஹாரம்னு சொல்லுவாங்க. அக்கர்ஹாரம்னு என்னமோ சொல்லுவாங்க, சரியாக வரல எனக்கு. இது வந்து ஆனால் அவங்க போட்டிருக்கிறது அக்கரா பவுடர் போட்டிருக்காங்க. பாருங்கள், அக்கரா சூரணம் போட்டிருக்காங்க. இந்த பாட்டில் தான் கிடைக்கும் இந்த இதில் கண்டெய்னர் பாக்ஸில். பாருங்கள், அக்கரா சூப் போட்டிருக்கோம். இது எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்னா 15 கிராம் போட்டிருக்கோம். இது கிராம்பு, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கிராம்பு. இது 15 கிராம் போட்டிருக்கோம். ஏலக்காய் ஒரு 5 கிராம். அப்புறம் பச்சை கற்பூரம் சின்ன பிஞ்ச். இது வந்து ஜாதிக்காய். இதுக்கு தேவையான சாமான் இதுதான். இது கடுக்காய் பொடி பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். கடுக்காய் எவ்வளோ நல்லது ஏது அப்படிங்கிறது இல்லையா. கடுக்காய் பொடியில் பல்லு விளக்குறீங்கன்னா வாயில் பல்லு வந்து இது இகுறு இருக்குது பாருங்கள், ஈரில் வந்து ரத்தம் வரும். அந்த ரத்தம் வரதெல்லாம் கூட நின்றுடும் இதில். அப்புறம் சொத்தப்பல் இருந்ததுன்னா சொத்தப்பல் பிரச்சனை தீந்துடும். இதிலே பல் விளக்கிட்டு வாங்க. நீங்கள் இந்த பல் பொடி மிக்ஸ் பண்ணும்போது நிச்சயமாக உங்கள் சொத்தப்பல் வந்து இருக்கிற பல் அப்போ இருக்கும், ஆனால் எச்சம் ஆகவே ஆகாது, அப்படியே நின்றுடும். நீங்கள் அப்புறமே பல் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பல் ஆட்டம் நின்றுடும். அப்புறம் நம்மளுக்கு வயிற்றில் அஜீரண கோளாறு இருந்தால் கூட இந்த பொடி சாப்பிட்டிங்கன்னா அஜீரண கோளாறு போய் ஜீரணம் ஆகிடும். வாய்ஸ் ஸ்மெல்லே வராது உங்களுக்கு. அப்புறம் கொஞ்சம் தூக்கம் முழிக்கிறவங்களுக்கு, தூக்கம் வராங்க இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த கண்ணுக்கிட்டு பாருங்கள், கருப்பாக கருவளையம் வந்துடும். இந்த கருவளையத்துக்கு கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு, இது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா குழப்பிட்டு, ஸ்பூன் நல்லா குழப்பிக்கோங்க. குழப்பிட்டு கண்ணு சுற்றி போட்டுட்டு ராத்திரி படுத்து தூங்கிடுங்க. காலையில் வச்சு மூஞ்சி கழிக்கோங்க. உங்களுக்கே பாருங்கள், இப்படி ஒரு 4-5 நாள் பண்ணால் அந்த கருவளைவை உங்களுக்கு இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். அப்புறம் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இந்த பொதுவாக நான் எல்லாத்துக்குமே பொடுகுங்கிறது பெருக்குது. அப்புறம் குழந்தைகளுக்கு பேனெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த பொடுகு பேனு கூட நம்ம தேங்காய் எண்ணெயோ எந்த எண்ணெய் தேய்ச்சிக்கிறாங்களோ அந்த எண்ணெயில் கலந்து நல்லா ராத்திரி பூரா அப்ளை பண்ணி வச்சுட்டு காலையில் ஷாம்பு போட்டு குளிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த பொடுகும் பேனும் போயிடும். அப்புறம் மோஷன் சரியாமல் போகாமல் இருக்கவங்களுக்கு இதை வந்து ராத்திரி 2 ஸ்பூன் போட்டு சுடுதண்ணி, லைட்டாக சுடுதண்ணி போட்டு கலந்து குடிச்சிட்டு படுத்தா காலையில் ஈஸியாக உங்களுக்கு போகும், கஷ்டமே இருக்காது. அப்புறம் வயிற்றில் பூச்சி இருந்தால் அதுவும் செத்துடும். அப்புறம் சிறுநீரத்தில் கல் இருக்க பாருங்கள், சின்ன சின்ன பொடி பொடி கல், அந்த கல்லை கூட இது குறைச்சிடும். அப்புறம் கண்ணில் அழைச்சி வருது பாருங்கள், கண் ஒரு மாதிரி, அதுவும் போயிடும். அப்புறம் சுகரை கூட கொஞ்சம் கம்மியாக பண்ணுது இது. நேற்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டேன், அதனால் தொண்டை கொஞ்சம் கட்டிகிட்டு இருக்குது. அதனால் தொண்டை கொஞ்சம் கணைச்சிட்டு பேசுகிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்புறம் இது நாயுருவி பொடி. இந்த நாயுருவி பொடியில் நீங்கள் இந்த பொடியோட கொஞ்சம் மிளகு, குருமிளகு இருக்குங்க, குருமிளகு பொடியும் தேனும் 2 மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இருமல் கூட போயிடும். இப்போ நான் அதை கொஞ்சம் நேரத்தில் குடிக்க போகிறேன், அந்த தொண்டை கமரல் கூட. அப்புறம் இது அரிசி கழுவுற இல்லைங்களா, அந்த தண்ணியில் இதை குடித்தோம்னா வந்து பைல்ஸ் குறைஞ்சிடும். அப்படியே குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 10-15 நாள் அப்படியே கம்மியாகிட்டே வந்துடும். டாக்டருக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. அந்த பைல்ஸு போயிடும். அப்புறம் உடல் குண்டாக இருக்குது இல்லைங்களா, பருமன், அதை கூட கொஞ்சம் குறைச்சிடுது இது சாப்பிட்டதுன்னா. அப்புறம் இந்த இது ஞாயிறு விதை இருக்குது இல்லைங்களா, விதையை சாப்பிட்டாலும் சரி, இந்த பொடியை சாப்பிட்டாலும் சரி, உங்களுக்கு மூஞ்சி வந்து நல்லா ஒரு களையாக இருக்கும். அப்படியே ஒரு பொலிவு அப்படிங்கிறாங்களே, அதுபோல் ஒரு நல்ல பொலிவு கிடைக்கும் உங்களுக்கு. அதான் வசீகரம்னு சொல்லுவாங்க, வசீகரம் வரும். அப்புறம் விஷக்கடியெல்லாம் கூட இப்போ தேள் கடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த செடிக்கிட்ட போய் அந்த இலையை நல்லா கசக்கிட்டு அதை அப்படியே தடவிட்டிங்கன்னா தேள் கடித்த விஷம் கூட உங்களுக்கு இறங்கிடும். அந்த அளவு இது நல்லது. அப்புறம் இதனுடைய விதை சின்ன சின்னதாக இருக்கும் பாருங்கள், மேலே ரோட்டில் நிறைய இந்த செடி வரும். இது சிகப்பு இருக்குது, வெள்ளை ஒன்று இருக்குது. அது சாப்பிட்டிங்கன்னா
பசியே எடுக்காது. இப்போ நீங்கள் எங்கேயோ போய் காட்டில் ஒழிஞ்சு கூட இல்லை காட்டில் எங்கேயோ போயிட்டீங்க, வெளியே வர முடியாமல் இடம் இருந்ததுன்னா, அப்போ இது கிடச்சுன்னா ஒரு அந்த சாப்பிட்டுட்டிங்கன்னா அந்த அரிசியை 2, 3 நாள் நீங்கள் தாங்கலாம், உங்களுக்கு பசியே எடுக்காது. அந்த அளவு பெனிஃபிட் இது இருக்குது. அந்த கால சித்தர்கள்லாம் இதை சாப்பிட்டாங்களாமா. ஓகே, நெக்ஸ்ட்டு இது போகலாமா? அதுக்கு அக்ரஹாரம். இது வந்து சொல்கிறது அக்ரஹாரம் சொல்கிறாங்க. அது போட்டிருக்கிறது அக்கரான்னு போட்டிருக்குது. சொல்கிறது பார்க்க போனால் கரெக்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அக்கரஹாரம் அப்படிங்கிறாங்க அது பேர். அப்புறம் இது வந்து அகல்யா அப்படிங்கிற பேரில் இது சொல்லுவாங்க. இது வந்து ஹிமாலயாஸில் தான் இருக்குங்களாமா. இனி இங்கெல்லாம் பயிர் பண்ணுறாங்கன்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அது ஹிமாலயாஸில் இருக்கிறது. இந்த மூலிகை செடி தண்ணி நம்ம எடுக்க வத்தாது அப்படிங்கிறாங்க. அதுபோல் இந்த செடி வந்து வத்தாமல் வந்துகிட்டே இருக்குமாம்மா. இது நல்ல ஒரு மூலிகைன்னு வச்சுக்கோங்களேன். இதை தட்டி அந்த இலையவோ அந்த வேரை தட்டி வாயில் வச்சுட்டு அப்படியே நம்ம அடக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகுன்னா அந்த வாயில் அந்த உமிழ்நீர் அப்படிங்கிறாங்க, உமிழ்நீர் சுரக்கும். அந்த உமிழ்நீர் சுரக்கும் போது அதை அப்படியே லைட்டாக நம்ம சப்பு கடிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பல்வலி, அந்த தொண்டை இப்போ பாருங்கள் நான் கணிச்சு பார்த்தீங்களா, அதுபோல் தொண்டை கமரல் இதெல்லாமே போயிடும். அப்புறம் தண்ணி தாகத்தை கூட இந்த இது போயிடும். அப்புறம் அடுத்து கிராம்பு பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். இதை பற்றி சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. கிராம்பு எந்த அளவுக்கு பல்வலிக்கு நல்லதுன்ட்டு டாக்டர்லாம் இந்த கிராம்பு தேரத்தை பல்வலிக்க கொடுப்பாங்க, அந்த கிராம்பு. அப்புறம் ஏலக்காய் வந்து ஸ்மெல்லுக்கு, ஏலக்காயும் உடம்புக்கு நல்லது. அதோடைய பெனிஃபிட் எல்லாத்துக்குமே தெரியும். அப்புறம் இது ஜாதிக்காய் கொஞ்சம் வச்சுருக்கேன், ஜாஸ்தியில் பாருங்கள் கொஞ்சம் இருக்குது. இது வந்து பச்சை கற்பூரம், இது பச்சை கற்பூரம் சும்மா கொஞ்சம். ஓகே, இப்போ இதெல்லாம் நம்ம பொடி மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணி பல் விளக்குனிங்கன்னா அப்புறம் பல் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அப்புறமே தெரியும். இப்போ நான் இதை போய் பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இதையும் பொடி பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், பொடி அரைச்சி எடுத்துதாச்சு. இது உங்களுக்கு கிராம்பு வந்து அந்தளவு ரொம்ப நைஸ் ஆகாது, கொஞ்சம் பருபருன்னு தான் இருக்கும், ஏலக்காய் இருக்கும். இது போட்டுக்கலாம். இது எனக்கு ஒரு சித்தா டாக்டர் ஒரு 6-7 வருஷம் முன்னாலும் வச்சுக்கோங்களேன், பயங்கர பல்லுவலி. அவர் எங்கள் வீட்டுக்கு ஃப்ரெண்டு வச்சுக்கோங்களேன், வந்து ஒரு ஏமா இப்படி பல்லுவலி பேச முடியாமல் தவிச்சிட்டு இருந்தேன். அடாடா, இதுக்கு நான் ஒரு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் தான் இது எனக்கு கொடுத்தார். இது கொடுத்து அதுலேருந்து இதான் செஞ்சிட்ருக்கேன். உங்களுக்கு இது காமிக்கணும் அப்படிங்கிறது எங்கள் வீட்டில் ஆயிடுச்சு, தீர்ந்துடுச்சு. பாருங்கள், அது போட்டேன். கிராம்பு பொடி, அதில் ஏலக்காய் பொடி இருக்குது, கடுக்காய், இது நாயுருவி, இது அக்ரஹாரம். இது பாருங்கள், இது வந்து சும்மா வாய் வாசனையாக இருக்கிறதுக்கு இது இருக்கும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். எனக்கு புத்துணுச்சு அப்படிங்க அது போல் இருக்குண்டு இது கொஞ்சம் போட்டிருக்கேன். ஆனால் அவர் வந்து இதை சொல்ல, இது வந்து நானாக போட்டிருக்கேன். அப்புறம் இது வந்து ஜாதிக்காய் பொடி, இவ்வளோ தாங்க. இது போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தினம் எடுத்து ப்ரஷ்ஷு தேய்ச்சாலும் சரி, எண்ணெய் தேய்ச்சாலும் சரி, கயிறு தேய்ச்சிங்கன்னா ரொம்ப நல்லது, ப்ரஷ்ஷில் தேய்ச்சாலும் சரி. இது ஒன்றும் இல்லை, இது கலந்துடுற அப்புறமே உங்களுக்கு கணக்கு மாற்றி காமிக்கிறேன். இவ்வளோ பொடி எடுத்துட்டிங்கன்னா போதும் பல் விளக்குறதுக்கு, ஜாஸ்தி தேவையே இல்லை. இந்த பொடி எடுத்துகிட்டு ஒன்று சொல்ல மாட்டேன், இந்த இந்துப்பு இருக்குது இல்லைங்க, இந்துப்பு ஒரு பிஞ்ச் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பல் விளக்குங்க. ப்ரஷ்ஷில் விளக்குனா கூட இதை எடுத்து கையில் விளக்குனீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பல் அந்த ஊத்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மாதிரி வழுவழுன்னு எல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் இருக்கவே இருக்காது. பேஸ்ட் தான் அப்படி இருக்கும். உங்களுக்கு பல் வளர்க்கு கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி வழுவழுன்னு இருக்கும். இது அப்படியே நல்லா கர க்ளீனாக இருக்கும். அது உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை விளக்குனா கூட போதும், அந்த அளவு இருக்கும். நீங்கள் விளக்கி பாருங்கள், அப்புறம் உங்களுக்கே வந்து பல் வலி முதல்ல வந்து கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும், வாய் கொப்பளிக்கும் போது கழுவிட்டு கொஞ்சம் இதாக இருக்கும் உங்களுக்கு பழக்கம் இல்லாதனால. ஆனால் இது மற்ற ஒரு 10 நாள் தொடர்ச்சியாக இது செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பல்லு வலி, இந்த ஈரில் ரத்தம் வருது எல்லாமே நீங்களும் இது செஞ்சிங்கன்னா அப்புறம் நீங்கள் எந்த பேஸ்ட்டுக்கிட்டும் போகவே மாட்டீங்க. நான் நிறைய பேஸ்ட்டெல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன், ஆனால் எந்த பேஸ்ட்டும் இதுக்கு வரல. சீப்பாகவும் வருது, ஆனால் இதில் இன்னும் சொல்ல மறந்துட்டேன், வாய்ப்புண்ணு வராது, வாய் கூச்சம் கீச்சம் ஒன்றுமே வராது. இது மாதிரி எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எல்லாருமே இதாக செஞ்சிட்ருப்போம். 10 நாள் தீர்ந்துருச்சு. சரி உங்களுக்கு காமிக்கணுமே அப்படிங்கிறக்கா பார்த்தா நேற்றுலேருந்து கொஞ்சம் லைட்டாக பல் வந்து எனக்கு வாய் புண்ணே வந்துடுச்சு வச்சுக்கோங்களேன், அது போல் ஆயிடுச்சு. இது என்னமோ ஒன்று சொல்ல வந்தேன், அதுக்குள்ளே மறந்துட்டேன்.
அந்த டாக்டர் தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அவர் எந்த ஊரில் இருக்கிறாரு ஏதுன்னு இப்போ தெரியாது. ஆனால் இந்த மருந்து ரொம்ப நல்லா இருக்கு வச்சுக்கோங்களேன். இது நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் செஞ்சு நீ 25க்கு இவ்வளோ போடல, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு செஞ்சு பாருங்கள். ஆனால் இதில் பல் விளக்குனீங்க உங்களுக்கே தெரியும், எல்லாத்தையும் நீங்களும் சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க. ஓகே, இது பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அவசியம் இதை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா அந்தளவு நல்ல பல்பொடி, விலையும் கம்மியாக இருக்கும். நான் என்ன வீக்கோ வஜ்ரந்தி என்னென்னமோ எல்லா இந்த ஒவ்வொரு கம்பெனி போட்டு பார்த்தேன், எதுலேயுமே பல் இந்த அளவு சுத்தமாங்க. இது போட்டது அவ்வளோ பல் இது. எனக்கு ஒரு சொத்தப்பல் இருக்குது, அந்த சொத்தப்பல் ரொம்ப வருஷமாக இருக்குது. சுத்தமாக வலி கிளி ஒன்றுமே இல்லை. இந்த 10 நாள் சாப்பிட்றாங்க கொஞ்சம் லைட்டாக வலியை ஒழிய, அந்த வாய் இது இன்றைக்கி நாளைக்கு விளக்குனா அது சுத்தமாக போயிடும். நீங்கள் 2 நேரம் கூட விளக்குங்க. சின்ன குழந்தை முதல்லேருந்து அதை கப்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பல் டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் என்ன தப்புக்கு பண்ணி சொன்னோம்னா கொஞ்சம் அதை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா எங்களுக்கு இது புதுசு, நாங்கள் இப்போ தான் இது பண்ணி வந்திருக்கோம். அதனால் என்ன தப்பு இருந்தாலும் சொன்னீங்கன்னா நாங்கள் திருத்திக்குவோம் நெக்ஸ்ட் டைம். Thank you for watching. Take care.